கபருடைய வாழ்க்கை மறுமையின் முதல் வீடு. இங்கே வெற்றி அடைந்தால் தான் அடுத்த வாழ்க்கை வெற்றி, இங்கே தோற்றுவிட்டால் அடுத்த வாழ்க்கை எல்லாம் தோல்வி. வைக்கப்பட்டு உறவுகள் எல்லாம் பிரிந்து சென்றதற்கு பிறகு மலக்குகள் வந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி, மன் ரப்புக், உன் இறைவன் யார்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை உணர்ந்து நாவால் கூறி உள்ளத்தால் உறுதி கொண்டு செயல்களால் வெளிப்படுத்தி யா இலாஹ இல்லல்லாஹ்விற்காகவே வாழ்ந்தவன் சொல்லுவான், ரப்பி அல்லாஹ். யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. ஆখিরাহ மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு உறுதியை தருவான் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு. கபரில் அதற்கு பிறகு கபரில் அவனுடைய கூலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமினுக்கு முவஹிதுக்கு காலையும் மாலையும் அல்லாஹ் அவனுடைய சொர்க்கத்தின் தங்குமிடத்தை காட்டுவான், சொர்க்கத்தை பார்ப்பான். நுழைவதற்கு முன்னால் அதற்கு பிறகு மறுமை மஹ்ஷர். எப்படி அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்தவர்களை எழுப்புவான்? குர்ஆன் சொல்லுகிறது, யௌம லா யுக்ஸில்லாஹு அன்-நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹ் نورهم يسعى بين أيديهم وبأيمانهم يقولون ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. மறுமையில் அல்லாஹ் முஃமின்களையும் நபிமார்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். மறுமையில் அவர்கள் எழுந்து வரும்போது அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய வலதுபுறம் வெளிச்சத்தால் சூழ்ந்து கொள்ளும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், அந்த வெளிச்சம் சிலருக்கு அவர்களுடைய அமல்களை போன்றிருக்கும், சிலருக்கு மலையை போன்று, சிலருக்கு பேரித்த மரத்தை போன்று, சிலருக்கு ஒரு மனிதருடைய உருவத்தை போன்று அந்த வெளிச்சம் அவனை சூழும். காஃபிர்கள் அந்த வெளிச்சம் உடையவர்களை பின்தொடர்ந்து வருவார்கள் இருளில். உங்களிடமிருந்து அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு காட்டுங்கள் என்று கதறுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களை பார்த்து அவர்களுடைய முழு வாழ்க்கையும் வெற்றி. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக அல்லாஹ் எந்த ஒரு நிழலை தவிர அங்கே நிழல் இல்லையோ அவனுடைய நிழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். அதற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய ஏட்டை அவர்களுடைய வலது கரத்திலே கொடுப்பான். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஹாஉம் இக்ரஊ கிதாபியா. லா இலாஹ இல்லல்லாஹ் அதனுடைய கூலி அது. வலது கரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படும். அவன் சொல்லுவான், இதோ என் ஏடு, படித்து பாருங்கள். என் தௌஹீத் இது, படித்து பார். என் தொழுகை, படித்து பார் என்று உலக மக்களுக்கு அறிவிப்பு கொடுப்பான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு அருள் செய்வான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வாக்களித்த சொர்க்கத்தில் அவர்களை நுழைவிப்பான். ஸலாமுன் அலைக்கும் தைபுத்தும் ஃபத்ஹுலூஹா காலிதீன். அந்த வார்த்தை ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அவ்வளவுதான். வெற்றிகளுக்கெல்லாம் வெற்றி அது. அவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் கூலி இல்லை. சொர்க்கத்தில் நுழைந்து விட்டதா லா இலாஹ இல்லல்லாஹ்வின் கூலி முழுமை பெறாது. அல்லாஹ் அழைப்பான், சொர்க்கவாதிகளே ஆஜராகுங்கள்,
ரப்பே ஆஜலாகிறோம், என்னை பொருந்திக் கொண்டீர்களா? இறைவா, உம்மை பொருந்திக் கொண்டா கொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய். இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கவா? இறைவா, இதைவிட சிறந்த ஒன்று எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ் கூறுவான், உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்கது அலைக்கும் பஅதஹு அபதா. என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ்வின் கூலி இதுவா? கொஞ்சம் நில்லுங்கள். சொர்க்கம் அல்ல, சொர்க்கத்தின் அருட்கொடைகள் மட்டுமல்ல, இவற்றையெல்லாம் விட, சொர்க்கத்தை விடவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ் அழைப்பான், யா அஹ்லல் ஜன்னah, எதையாவது உங்களுக்கு நான் அதிகப்படுத்தவா? யா அல்லாஹ், எங்களுடைய முகத்தை வெண்மையாக்கவில்லையா? நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திலே எங்களுக்கு நுழைவிக்கவில்லையா என்று கேட்பார்கள். அல்லாஹ் அந்த உண்மையின் கூலியை அல்லாஹ் கொடுப்பான். ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் திரையை அகற்றுவான். என்ன திரை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அய்யனாம். அல்லாஹ் உறங்க மாட்டான், உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது. அவனே தராசை உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது, பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது. ஹிஜாபுஹுன் நூர், அவன் தனக்கு வைத்திருக்கக்கூடிய ஹிஜாப் வெளிச்சமாகும். லவ் கஷஃபஹு லஅஹ்ரகத் சுப்ஹாத்து வஜ்ஹிஹி மன்தஹா இலைஹி பஸருஹு. அல்லாஹ் தனக்கு இட்ட அந்த திரையை அகற்றினால் வெளிப்படக்கூடிய வெளிச்சத்தின் கதிர்கள் பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகளை சுட்டரித்து விடும். அல்லாஹ் அந்த திரையை அகற்றி விடுவான். அகற்றினால் அல்லாஹுவை நாளை மறுமையில் இந்த இரண்டு கண்களால் எப்படி சந்திரனை பௌர்ணமியின் வெளிச்சத்தில் எந்த கூச்சலும் இல்லாமல் நீங்கள் பார்ப்பீர்களோ அது போன்று பார்ப்பீர்கள். இதைவிட ஒரு அடியானுக்கு எந்த அருட்கொடையும் பெரிதில்லை. யா சஆதத மன் ஆஷ அலா லா இலாஹ இல்லல்லாஹ், யா சஆதத மன் மாத அலா லா இலாஹ இல்லல்லாஹ், யா சஆதத மன் கான கப்ருஹு ரௌதத்தம் மின் ரியாதில் ஜன்னah. வெற்றி எது? மகிழ்ச்சி எது? லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்வது. வெற்றி எது? மகிழ்ச்சி எது? லா இலாஹ இல்லல்லாஹ்வில் மரணிப்பது. வெற்றி எது? கபர் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாறுவது. வெற்றி எது? லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அரிசின் நிழல் கிடைப்பது. வெற்றி எது? நாளை மறுமையில் நம்முடைய கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்பட்டு, ஏடுகள் கொடுக்கப்பட்டவன் இதை உலகமெல்லாம் படித்து பாருங்கள் என்று அறிவிப்பது. வெற்றி எது? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு நரகத்திலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழைவிப்பது. வெற்றி எது? சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் கூலியாக அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்ப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அருளை எமக்கு தருவானாக. வாழும் காலமெல்லாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காகவும் மரணிக்கும் பொழுதும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காகவும் மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.